வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ vlogger MKLR. எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். எஸ், இட் இஸ் பேடாக் ஸ்டாண்ட். என்னால் இங்கிலீஷ்லாம் வருதுன்னு கேட்டால் திடீர்னு வாயில் வந்து வருது. சரி, அது ஒரு ஃப்ளோவில் வந்து போகட்டும். பேடாக் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். பேடாக் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா ஜி ரோலர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா ஐகார்ட் பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்தலாம். அண்ட் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். அண்ட் அதுக்கு அடுத்து இது வண்டியில ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட MK ஃபேமிலியில் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்க. நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு பார்த்தா GrandPitstop அப்படின்னு ஒரு வெப்சைட்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணா. அந்த வெப்சைட்டோட பையிங் லிங்க் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த சைட்லயுமே வந்து ஓடும். அதில் இருக்க கோட் மூலமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து பேக்கிங் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பேக்கிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேடாக் ஸ்டாண்ட் பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த அளவுக்கும் டேமேஜ் ஆகாத லெவலுக்கு வந்து பேக்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் அதை எப்படி ரிமூவ் பண்ண போறேன்னா எனக்கே வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா பிளேடு தான் இருக்குது. கத்தி இருந்துச்சுன்னா போட்டுடலாம். ஏன்னா பிளேடு உடஞ்சிடக்கூடாது. பார்ப்போம் எவ்வளோ நேரம் அன்பாக்ஸ் பண்ண டைம் ஆகுதுன்னு பார்ப்போம். பிளேடெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கே லைட்டாக தான் வெட்டுச்சு. சரி, நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு வரேன். 75 years later. மேலே இருக்க பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். மேலே அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேப் வந்து பண்ணியிருக்காங்க. பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பேக்கிங்கில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு வந்து பில் வந்து வந்துருச்சு. பில்லையே பிளேடு வச்சு கிழிச்சேன் பாதி. சரி, ரைட்டு, நம்ம வந்து நான் மொத்தமாக அன்பாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வரேன். அப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே அன்ராப் பண்ணிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்டையில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பு, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பபுள் ரேப். எனக்கு வந்து அன்பேக் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தோன்னா 10 minutes to 15 minutes வந்து ஆயிருக்கும். எல்லா குப்பையும் கீழே வச்சிருக்கேன். நான் வீடியோட கடைசியில் அதை வந்து காமிக்கேன். ஸோ எடுத்த உடனே குவாலிட்டி வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பேக்கிங்க்கு வந்து பார்த்தோன்னா 10 மார்க்குக்கு 100 மார்க் வந்து கொடுப்பேன். ஏன்னா ஒரு டேமேஜ் கூட இல்லை. ஏன்னா கொரியரில் அனுப்பும் போது ஏதாவது தூக்கி போடாங்கன்னா அதை டென்ட் ஏதாவது விழும்ல. ஸோ அந்த மாதிரி டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அந்த பெயிண்டிங் வந்து பார்த்தோன்னா சில இடத்துல வந்து உறிஞ்சிருக்கு. ஸோ பெயிண்டிங் வந்து 10க்கு வந்து பார்த்தோன்னா நான் 9 மார்க்ஸ் வந்து கொடுப்பேன். சில இடத்துல அந்த பெயிண்ட் வந்து லைட்டாக போயிருக்குது. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பேடாக் ஸ்டாண்ட் தரையில் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணும் போது பெயிண்ட் வந்து மேக்ஸிமம் போயிடும். பட் நான் சொல்கிறேன், இந்த பேடாக் ஸ்டாண்டுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மெயின் அந்த பேடாக் ஸ்டாண்டு எடுத்து நம்ம வண்டியில் வந்து ஹூக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக அந்த இது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில் வந்து வந்துச்சு. பில் எங்கேயோ இருக்குது தெரியல. பேடாக் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பேடாக் ஸ்டாண்ட் வந்து இருக்குது. அவங்களோட வெப்சைட் பையிங் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஜி ரோலரோட அன்பாக்சிங் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீலோட குவாலிட்டி வேற லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே தரையில் வைப்போம் பார்த்தீங்களா, அதனால ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகாது கூடாதனால பிளாஸ்டிக்ல வந்து இங்கே ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து நான் என்ன அன்பாக்ஸ் பண்ணல. இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா செலோட்டே போட்டு வேற பேக் பண்ணியிருக்காங்க. செம பேக்கிங்க. ஸோ இதையும் நான் அப்படியே அன்பேக் பண்ணி காமிச்சிருந்தேன். ஏன்னா உங்கள்கிட்ட காமிச்சிடணும் அல்லவா. பிளேடை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. நானே கையில் 2 இடத்துல புதையல் வாங்கிட்டேன். பபுள் ரேப்பு, செலோ டைப்பு, அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பு. பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட எப்படி சொல்ல சேசஸில் போய் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணணும்னு காமிச்சேன். ஏன்னா எனக்கே தெரியாது, அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் சொல்லணும். அண்ட் அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாம்ப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதோட குவாலிட்டியும் வேறு லெவல். இது வந்து ரப்பரில் கொடுத்துருக்காங்க, வண்டிக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுனால. ஸோ இப்போ இதோட யூஸ் வந்து பார்த்துக்கலாம். பேடாக் ஸ்டாண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் லூப் பண்ணதுக்கு, செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நிறைய பேர் வீட்லேயே வந்து விட்டுருப்பாங்க. அது அழகாக ரசிக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து விடுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே விடும் போது நிறைய பேர் சைட் ஸ்டாண்ட் வந்து போட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி பேடாக் ஸ்டாண்ட் வாங்கி அவங்க வீட்டுக்குள்ளே வந்து விட்டுக்குவாங்க. செயின் லூப், செயின் க்ளீன் பண்ணும்போது சில பேர் வந்து கையை வச்சே வந்து டயரை நவுட்டிட்டு இருப்பாங்க. எல்லாம் வண்டி ஆன் பண்ணி விட்டுட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே தப்பு பண்ணாங்க. ஏன்னா கை வந்து உள்ளே மாட்டிக்கணும். நிறைய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அதனால தான் ஜி ரோலர் அண்ட் பேடாக் ஸ்டாண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஜி ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா பேடாக் ஸ்டாண்டோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேடாக் ஸ்டாண்டை நீங்கள் வந்து எங்கேயும் கேரி பண்ணி போக மாட்டீங்க, வீட்டில் தான் வந்து இருக்கும் எனக்கு பேடாக் ஸ்டாண்ட்னா இது வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. நான் வந்து சில இடத்துக்கு போவேன், வண்டியை வந்து நான் சைட் ஸ்டாண்ட்லாம் போட மாட்டேன், ஒரு இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பேடாக் ஸ்டாண்ட் வந்துருக்கு. நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கதை வந்து பேடாக் ஸ்டாண்டில் மாட்டிட்டு வண்டியில் வந்து நாங்கள் போட்டு காமிக்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க.
வண்டியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஈஸி தான், ஒரு புல் மட்டும் பண்ணால் போதும் வண்டியில் வந்து பேடாக் ஸ்டாண்ட் வந்து மாட்டிக்கணும். இந்த பேடாக் ஸ்டாண்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் GrandPitstopோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஆஃபர் கோட்ஸுமே வந்து இருக்குது. மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. வாங்க வந்து அந்த ஆஃபர் கோட்ஸை யூஸ் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. எதுக்கு டிஸ்லைக் பண்ணீங்க டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட MK ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்க. நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இதை வந்து அன்ராப் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சுன்னு சொன்னோம்ல, வெயிட் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்டயே வந்து காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா சம ரேப்பிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக், இது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பபுள் ரேப் வந்து இருக்குது அண்ட் அட்டை. ஸோ வேறு லெவல் பேக்கிங்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக ப்ராடக்ட் சென்ட் பண்ணிடணும், ஏதாவது டென்ட் ஆகிடக்கூடாது, அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான் அவங்க வந்து இவ்வளோ ரேப் பண்ணியிருக்காங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்வம் வந்து இருக்கணும், ஓப்பன் பண்ணி டக்குன்னு பார்க்கணுன்னு. எனக்கு வந்து அந்த ஆர்வத்தையே வந்து நான் இழந்துட்டேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. உண்மையாக சொல்ல போனால் 15 மினிட்ஸ் ஆகிருக்கேன். நான் வீடியோவில் கூட 10 மினிட் தான் சொன்னேன். நான் என் ஃப்ரெண்ட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், வெயிட் பண்ண, நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு. நான் 15 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணுறேன். என்னப்பா பண்ணிட்டியா, அன்பேக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கான். ஸோ 15 மினிட்ஸ் வந்து ஆச்சு. இப்போ தான் நானே வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ மற்றபடி இந்த பேடாக் ஸ்டாண்ட் வேறு லெவல். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்கிரேட் வந்து ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டிங் செட்டப் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ அது என்ன லைட்டிங் செட்டப்னு சொல்லி அடுத்த வர வீடியோவில் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.